வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கிரேட் ஒயிட் ஷார்க்கை கடலோட ஏபெக்ஸ் பிரெடேட்டர்னு இவ்வளோ நாள் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் அது பொய்யாகிருக்கு. கிரேட் ஒயிட் ஷார்க்ஸ் வேட்டையாடப்படுது, அதுவும் இன்னொரு ஏபெக்ஸ் பிரெடேட்டரான ஓர்காஸால். ஓர்காஸுக்கு பயந்து நடுங்கி போய் எல்லா கிரேட் ஒயிட் ஷார்க்கும் இருக்குது. ஓர்காஸையும் கிரேட் ஒயிட் ஷார்க்கையும் ஒரு சின்ன கம்பேர் பண்ணி எது ஜெயிக்குங்கிறதையும், ஓர்காஸ் கிரேட் ஒயிட் ஷார்க்கை தாக்குன முதல் சம்பவத்தில் இருந்து அடுத்தடுத்த சம்பவங்களையும், எதுக்கு ஓர்காஸ் கிரேட் ஒயிட்டை தாக்குதுங்கிறதையும், அதுக்கு பயந்துக்கிட்டு ஏன் கிரேட் ஒயிட் ஷார்க்ஸ் ஓடி ஒளியுதுங்கிறதையும், ஓர்காஸ் கிரேட் ஒயிட்டை கொள்றதால எக்கோசிஸ்டம்லையும் எக்கானமிலையும் ஏற்படுற பாதிப்புகளையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வயசுல இருந்து நம்மளோட மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, கடலில் இருக்க எல்லா மீன்களையும் வேட்டையாடி சாப்பிட்றது சுறா தான். அதுதான் கடலோட ஏபெக்ஸ் பிரெடேட்டர். அதை வீழ்த்த எதாலையும் முடியாதுன்னு நம்ம நினச்சோம். ஆனால் இப்போ அதெல்லாம் பொய்யாகிருக்கு. சுறாக்களை விட ரத்த வெறி பிடிச்ச ஒரு பிரெடேட்டர் கடலில் சுற்றுது. ஓநாய்கள் மாதிரியே கூட்டமாக வேட்டையாடுறதால கடலோட ஓநாய்கள்னு பட்டம் வாங்கியிருக்கு. ஆனால் இந்த பட்டம் கூட இதுக்கு குறைச்சல் தான். கடலோட சிங்கங்கள்னு இதுக்கு பேர் வச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா, நிலத்தோட மிகப்பெரிய விலங்குகளான யானை, ஒட்டகச்சிவிங்கி மாதிரியான விலங்குகளை சிங்கங்கள் மட்டும்தான் கூட்டமாக சேர்ந்து பிளான் போட்டு கச்சிதமாக வேட்டையாடும். இதுங்களை தவிர மற்ற எந்த பிரெடேட்டர்ஸாலையும் நிலத்தோட மிகப்பெரிய விலங்குகளை வீழ்த்த முடியாது. அந்த மாதிரி தான் கடலோட மிகப்பெரிய விலங்குகளான திமிங்கலங்களை ஓர்காஸ் மட்டும்தான் கூட்டமாக சேர்ந்து கச்சிதமாக பிளான் போட்டு வேட்டையாடும். ஓர்காஸை தவிர மற்ற எதாலையும் திமிங்கலத்தை தொடக்கூட முடியாது. இப்படி திமிங்கலத்தையே வேட்டையாடுறதால தான் இதுங்களுக்கு கில்லர் வேல்ஸ்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ கடலோட சிங்கம்னு சொல்கிறது தான் ரொம்ப சரியாக இருக்கும். நிறைய விலங்குகள் பிரெடேட்டராக இருக்குது, ஆனால் ஒரு சில விலங்குகள் தான் ஏபெக்ஸ் பிரெடேட்டராக இருக்குது. ஏபெக்ஸ் பிரெடேட்டராக இருக்க காரணம் இயற்கையாகவே அதை வேட்டையாடுற எந்த விலங்கும் இல்லைன்னு அர்த்தம். பல காலமாக கடலோட ஏபெக்ஸ் பிரெடேட்டராக கிரேட் ஒயிட் ஷார்க்கும் ஓர்காஸும் இருக்குதுன்னு கருதப்பட்டது. ஆனால் இது 1997 ஒரு சம்பவம் நடக்கிற வரதான். 1997 அக்டோபர் 4 அன்னைக்கு கிரேட் ஒயிட் ஷார்க் தன்னோட ஏபெக்ஸ் பிரெடேட்டர் பட்டத்தை இழக்குது. அதுக்கு காரணம் தன்னோட உயிரை இழக்குது. அதுவும் எப்படின்னா, உயிரை இழக்கிறதுக்கு இன்னொரு ஏபெக்ஸ் பிரெடேட்டரான ஓர்காஸ் காரணமாக இருக்குது. இது பார்க்குற எல்லாத்துக்குமே ஆச்சரியத்தை உண்டாக்கிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வர ஃபுட் செயினில் டாப்பில் இருக்க ரெண்டும் ஒன்று அவாய்ட் பண்ணுறதா மெரைன் பயாலஜிஸ்ட் கருதுனாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. கிரேட் ஒயிட் ஷார்க் வேட்டையாடப்படுது, அதுவும் ஓர்காஸால். 1997 அக்டோபர் 4 அன்னைக்கு நார்த் அமெரிக்காவில் இருக்க ஃபேர்லன் ஐலாண்டுக்கு பக்கத்தில் இந்த அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. சான் பிரான்சிஸ்கோவை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர் எதிர்ச்சியாக இந்த சம்பவத்தை வீடியோ எடுக்கிறாரு. 2 கில்லர் வேல் சேர்ந்து ஒரு கிரேட் ஒயிட் ஷார்க்கை கொள்ளுதுங்க. இது வரைக்கும் இல்லாமல் இதுதான் முதல் முறையாக கில்லர் வேல்ஸ் ஒரு கிரேட் ஒயிட் ஷார்க்கை கொள்றது படம் பிடிக்கப்பட்டிருக்கு. கிரேட் ஒயிட் ஷார்க்கை கில்லர் வேல் வேட்டையாடுறது புது பிஹேவியரா, இல்லை நமக்கு தான் இப்போ புதுசாக தெரிய வருதானே தெரியல. சரி, ஓர்காஸால் ஒரு கிரேட் ஒயிட் ஷார்க்கை கொல்ல முடியுமா? ஒரு சின்ன கம்பேரிசன் பார்க்கலாம். ஓர்காஸ் அதிகபட்சமாக 8 மீட்டர் நீளமும் 6 டன் எடையும் ரீச் பண்ணும். இதே நேரத்தில் கிரேட் ஒயிட் ஷார்க் அதிகபட்சமாக 5 மீட்டர் நீளமும் 2 டன் எடை மட்டும்தான் ரீச் பண்ணும். ஸோ சராசரியாக பார்த்தோம்னா ஓர்காஸ் கிரேட் ஒயிட் ஷார்க்கை விட 2 மடங்கு நீளமாகவும் 3 மடங்கு வெயிட்டாகவும் இருக்கும். அப்போ உருவத்தில் ஓர்காஸ் ரொம்ப பெருசு. இதை சாதாரணமாக பார்த்தாவே நமக்கு தெரியும். அடுத்து அனிமல் கிங்டம்லேயே மிகப்பெரிய பைட் ஃபோர்ஸ் ஓர்காஸுக்கு தான் இருக்குது. இதுங்களால் 19,000 PSI ஃபோர்ஸில் கடிக்க முடியும். ஆனால் கிரேட் ஒயிட் ஷார்க்குக்கு 4,000 PSI மட்டும்தான் இருக்குது. ஒரு ஓர்காவால் 1 மணி நேரத்துக்கு மேக்ஸிமம் 56 கிலோமீட்டர் வேகத்தில் ரொம்ப தூரம் நீந்த முடியும். ஆனால் கிரேட் ஒயிட்டால் மேக்ஸிமம் 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நீந்த முடியும். அதுவும் கொஞ்சம் தூரம் மட்டும்தான் இந்த மேக்ஸிமம் ஸ்பீடில் நீந்த முடியும். ரெண்டுக்கும் ஷார்ப்பான கூர்மையான பற்கள் இருக்குது. ஆனால் ஆர்காவுக்கு 4 இன்ச்சு நீளமாகவும் கிரேட் ஒயிட்டுக்கு வெறும் 2.5 இன்ச்சு நீளமாகவும் தான் இருக்கும். கிரேட் ஒயிட் ஷார்க்கை விட ஓர்காஸ் ரொம்ப புத்திசாலி. கடல் பாலூட்டிகள்லேயே ஸ்பெர்ம் வேலுக்கு அடுத்து 2வது மிகப்பெரிய மூளை ஓர்காஸுக்கு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 7 கிலோ வரை இருக்கும். இவ்வளோ பெரிய மூளையில் புத்திசாலித்தனத்துக்கு காரணமாக இருக்கிற கிரே மேட்டர்ஸ் மனிதர்களை விட அதிகமாக இருக்கிறதால இது இயற்கையாகவே ஒரு புத்திசாலி. இதுங்க டால்பின்ஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பாலூட்டிங்கிறதால அதுங்கள மாதிரியே ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுது. எந்த விலங்கை வேட்டையாடணும், எப்படி அதை வேட்டையாடணும், எப்படி அதை சாப்பிடணும் முதற்கொண்டு எல்லாமே அதுங்களுக்கு தெரியும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, ஒரு ப்ளூ வேல் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் தண்ணிக்கு மேலே வந்து மூச்சு விடணும். இப்படி மூச்சு விடாமல் ஒரு வளர்ந்த ப்ளூ வேலால் 90 நிமிஷம் வரை தண்ணிக்குள்ளே இருக்க முடியும். ஆனால் அதோட குட்டியால் வெறும் 10 நிமிஷம் தான் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்க முடியும். அதுக்கு மேலே அது மேற்பரப்புக்கு வந்து மூச்சு விட்டே ஆகணும். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஓர்காஸ் என்ன பண்ணும்னா, ஒரு ப்ளூ வேல் குட்டி மேலே 2 ஓர்காஸ் படுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கடிச்சு அதை சாகடிக்கும். அப்புறம் இதை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. கரையில் இருக்க சீல்ஸை வேட்டையாட ஓர்காஸ் கரைக்கு நீந்தி வந்து அதுங்களை பிடிக்கும். அப்புறம் இதை பாருங்கள், பனிக்கட்டியில் இருக்க சீலை வேட்டையாட அது எப்படி ஒன்றா சேர்ந்து வேலை செய்து பாருங்கள்.
இந்த மாதிரி இதுங்களோட புத்திசாலித்தனத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஓர்காஸ் 5-6 மெம்பர்ஸ் வரை இருக்கிற ஒரு குழுவாக தான் வேட்டையாடும். இந்த குழுவுக்கு இங்கிலீஷில் போர்ட்ஸ்னு சொல்லப்படுது. குழுவோட தலைவராக ஒரு பெண் தான் இருக்கும். ஓர்காஸ் 90 வயசு வரை வாழ்கிறதால ஒரு பெண் ஓர்கா தான் பையனையும் பேரனையும் கொல்லு பேரனையும் ஏன் எள்ளு பேரனை கூட பார்க்கும். அப்படி பாட்டியான பிறகு தான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் தான் பசங்களுக்கும் பேர பசங்களுக்கும் கற்றுக் கொடுக்கும். இப்படி தான் ஓர்காஸ் தான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வழி வழியாக கடத்தப்படுது. ஸோ ஓர்காஸ் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் அதை அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே மறக்காது. ஆனால் கிரேட் ஒயிட் ஷார்க்கை எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு பாலூட்டி கிடையாது, ஜஸ்ட் ஒரு மீன் தான். ஓர்காஸ் மாதிரி கூட்டமாகவும் வேட்டையாடாது, தனியாக தான் வேட்டையாடும். ஸோ ஓர்காஸை கம்பேர் பண்ணுற அளவுக்கு கிரேட் ஒயிட் அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. அப்போது நீங்கள் எப்படி பார்த்தாலுமே ஒரு கிரேட் ஒயிட் ஷார்க்கால் ஓர்காஸை தோக்கடிக்கவே முடியாது. எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் ஓர்காஸை கம்பேர் பண்ணும்போது கிரேட் ஒயிட் ஷார்க்கோட ஸ்கோர் 0 தான். கிரேட் ஒயிட் ஷார்க்கும் ஓர்காவுக்கும் 1-on-1 மேட்ச் வச்சாலே ஓர்கா தான் ஜெயிக்கும். நிலைமை இப்படி இருக்கும்போது ஓர்காஸ் எப்பவுமே ஒரு குழுவாக சுற்றுறதால தனியாக ஒரு கிரேட் ஒயிட் ஷார்க்கை பார்த்ததுன்னா அது ரொம்ப ஈஸியாக கொள்ள முடியும். அந்த மாதிரி தான் 1997 2 ஓர்கா சேர்ந்து முதல்ல ஒரு கிரேட் ஒயிட் ஷார்க்கை கொண்டது. இது இங்கே மட்டும் நிற்கல. 2015 February 2 அன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் போர்ட்லிங்கனுக்கு பக்கத்தில் இருக்க நெப்டின் ஐலாண்டில் அடுத்த சம்பவம் நடந்தது. கிட்டத்தட்ட 5-6 ஓர்கா சேர்ந்து ஒரு கிரேட் ஒயிட் ஷார்க்கை கொண்டது. 1997 நடந்த முதல் சம்பவத்துக்கு அப்புறம் 18 வருஷம் கழிச்சு 13,000 கிலோமீட்டர் தொலைவில் இந்த 2வது இன்சிடென்ட் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து 2017 அப்புறம் 2022 சவுத் ஆப்பிரிக்காவோட கான்ஸ்பாயிலையும் 2023 ஆஸ்திரேலியாவோட விக்டோரியா மாநிலத்திலையும் நடந்திருக்கு. இந்த எல்லா இன்சிடென்ட்டும் நமக்கு தெரிஞ்சதாகவும் பதிவு பண்ணப்பட்டதாகவும் இருக்குது. நமக்கு தெரியாமல் இன்னும் எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்குன்னு தெரியல. இந்த எல்லா இன்சிடென்ட்லேயும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா ஓர்காஸோட ஹண்டிங் ஸ்டைல் தான். 1997 ஃபெர்லல் ஐலாண்டில் நடந்த இன்சிடென்ட்டில் 2 ஓர்காஸ் கிரேட் ஒயிட் ஷார்க்கை தலைகீழ திருப்பி மூழ்க வச்சு அதை கொண்டது. ஷார்க்கை தலைகீழ திருப்புனா அது ஒரு செயலற்ற நிலைக்கு போயிடும். கிட்டத்தட்ட தூங்குற மாதிரி அதால் எதுவுமே பண்ண முடியாது. இது இங்கிலீஷில் டானிக் இம்மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 நிமிஷம் ஷார்க்கை தலைகீழாக பிடிச்சிருந்தா அது மூழ்கி இறந்துடும். இந்த விஷயம் ஓர்காஸுக்கு நல்லா தெரியுங்கிறதால 1997 ஓர்காஸ் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் கிரேட் ஒயிட் ஷார்க்கை கொண்டதுங்க. அடுத்து 2015 நெப்டின் ஐலாண்டில் கிட்டத்தட்ட 5 ஆர்காஸ் சேர்ந்து கீழே சைடில் அப்படின்னு ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தும் கிரேட் ஒயிட் ஷார்க்கை தாக்கிச்சு. ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கிரேட் ஒயிட் ஷார்க்கை நிலகுலைய வச்சுது. ஓர்காவோட ஃபர்ஸ்ட் தாக்குதலில் தப்பிச்ச ஷார்க் 2வது தாட்டி ஒரு பெண் ஓர்கா ஷார்க் மேலே வேகமாக பாஞ்சு அதை தாக்குனது. ஒவ்வொரு ஓர்காவும் ஷார்க்கை ஒரு ஃபுட்பால் மாதிரி மாற்றி மாற்றி தாக்குதுங்க. பாவம் கிரேட் ஒயிட் ஷார்க்கால் எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக டிஃபென்ஸ்லெஸ்ஸாக காணப்பட்டது. என்னால் முடியலை, நான் அவ்வளோதாங்கிற மாதிரி அதோட பாடி லாங்குவேஜ் இருந்தது. கடைசியாக அந்த கிரேட் ஒயிட் ஷார்க் ஓர்காஸால் கொல்லப்பட்டது. அடுத்து 2017 சவுத் ஆப்பிரிக்காவோட கான்ஸ்பாயில் நமக்கு நல்லா தெரிஞ்ச செல்லப்பேர் வைக்கப்பட்ட 2 ஓர்காஸ் கிரேட் ஒயிட் ஷார்க்கை கொண்டு இருக்கு. ஒரு ஓர்காவோட பேர் போர்டு, இன்னொன்று பேர் ஸ்டார்ட் போர்டு. இதுங்க ரெண்டும் சேர்ந்தே தான் வேட்டையாடும். மற்ற ஓர்காஸ் மாதிரி இல்லாமல் இதுங்களுக்கு வித்தியாசமான மேல் பக்க துடுப்பு இருக்கும். போர்ட்டுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ஸ்டார்ட் போர்டுக்கு ரைட் சைட்லேயும் இந்த ஃபின்ஸ் வளைஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சு இதுங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2017 நடந்த சம்பவத்துக்கு இந்த 2 ஓர்காஸ் தான் காரணமாக இருந்திருக்கு. இதுங்க மட்டுமே 5 கிரேட் ஒயிட் ஷார்க்கை கொண்டு இருக்குங்க. 2019 1, 2022 1ன்னு இன்னும் 2 சம்பவங்களுக்கும் போர்டும் ஸ்டார்ட் போர்டும் காரணமாக இருந்திருக்கு. 2023 ஆஸ்திரேலியாவோட விக்டோரியா மாநிலத்தோட கடற்கரையில் ஒரு இறந்து போன கிரேட் ஒயிட் ஷார்க்கோட உடல் கிடச்சிது. அதில் இருந்த பற்களோட தடயங்களை கவனிச்சப்ப இதுக்கும் ஓர்காஸ் தான் காரணங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது. சரி, எதுக்கு இந்த ஓர்காஸ் ஒரு சீரியல் கில்லர் மாதிரி சுறாக்களை கொன்று கூச்சிட்டு இருக்கு? இதுக்கான ஆன்சர் சவானாவில் கிடைக்குதான்னு பார்க்கலாம். சவானாவில் ஒரு பிரெடேட்டர் இன்னொரு பிரெடேட்டரை கொல்லும், ஆனால் அதை சாப்பிடாது. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா சிங்கம் ஹைனாவை கொல்லும், ஆனால் அதை சாப்பிடாது. ஏன்னா கார்னிவோரஸ் விலங்குகளில் ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கும். ஹெர்பிவோரஸ் விலங்குகளில் தான் அதிகப்படியான ஊட்டச்சத்து இருக்கும். இதனால தான் சிங்கம் காட்டெருமை மான்கள் மாதிரியான தாவர உணவுகளை சாப்பிடுது. இந்த விஷயம் சிங்கத்துக்கு தெரியும் போது ஓர்காஸுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஓர்காஸ் ரொம்ப புத்திசாலி விலங்குகள். ஸோ கிரேட் ஒயிட் ஷார்க்கை கொல்றதுக்காக மட்டும் வேட்டையாடுறதுக்கு ஓர்காஸ் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அப்போது அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. சரி, இது என்னென்னு பார்க்கும்போது அப்போதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. ஓர்காஸ் சுறாவை வேட்டையாடின எல்லா சம்பவத்துலேயும் அதனோட ஹண்டிங் ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் நோக்கம் ஒன்று தான். அது சுறாவோட கல்லீரலை சாப்பிட்றது. 1997, 2015, 17, 19, 22, கடைசியாக 2023 அப்படின்னு எல்லா இன்சிடென்ட்லேயும் கிரேட் ஒயிட் ஷார்க்கோட வயிற்றை கிழிச்சு கல்லீரலை சாப்பிட்டு மிச்சம் மீதியை அப்படியே விட்டுட்டு ஓர்காஸ் கிளம்பியிருக்கு. கடலோரமாக கரை ஒதுங்கின எல்லா கிரேட் ஒயிட் ஷார்க்கோட டெட் பாடிஸ்லேயும் கல்லீரலை தவிர எல்லா உறுப்பும் இருக்கும். கல்லீரல் மட்டும் மிஸ் ஆகியிருக்கும்.
சரி, ஏன் ஓர்காஸ் கிரேட் ஒயிட் ஷார்க் கூட மற்ற பாடி பார்ட்ஸை விட்டுட்டு லிவரை மட்டும் சாப்பிடுது? அதுக்கு முன்னாடி சுறாக்களுக்கு லிவர் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத பார்ப்போம். ஒரு சுறாவோட உடலை அறுக்கும்போது முதல்ல லிவர் தான் வெளியே வந்து விழும். ஏன்னா அது உடலோட 2 பக்கத்துலேயும் 2 மடலாக ஃபார்ம் ஆகியிருக்கும். ரொம்ப பெருசாகவும் இருக்கும். எந்த அளவுக்கு பெருசுனா சுறாவோட உடம்புல 3ல் 1 பங்கு இந்த லிவர் தான் இருக்கும். இவ்வளோ பெரிய லிவர் இருக்கிறதால தான் ஒரு சமநிலையோட அதால் நீந்த முடியுது. எப்படின்னா ஷார்க் எதிர்மறையாக மிதக்கக்கூடியது. ஒரு சாதாரண மீன் மாதிரி அது கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஷார்க் இறந்து போச்சுன்னா மிதக்காது, மூழ்கிடும். இதுவே ஒரு சராசரி மீன் இறந்து போச்சுன்னா மூழ்காது, மிதக்கும். ஏன்னா சாதாரண மீனுக்கு ஸ்விம் பிளாடருங்கிற காற்று நிரப்பப்பட்ட ஒரு உறுப்பு அதோட உடம்புல இருக்கும். ஸோ அது இறந்துச்சுன்னா ஸ்விம் பிளாடர் அதை மிதக்க வைக்கும். ஆனால் இந்த ஸ்விம் பிளாடர் ஷார்க்குக்கு கிடையாது. ஸோ இது ஈடு கட்டுறதுக்காக தான் அதிக ஆயில் நிறைஞ்ச மிகப்பெரிய லிவர் ஷார்க்குக்கு இருக்குது. உங்களுக்கே தெரியும், தண்ணியில் ஆயிலை போட்டால் அது மிதக்கும்னு. ஸோ அதிக ஆயில் நிறைஞ்ச லிவர் ஷார்க்கை மிதக்க வைக்குது. இருந்தாலும் லிவரோட எடை அதிகமாக இருக்கிறதால அது இறந்துருச்சுன்னா தண்ணிக்குள்ளே மூழ்கிடும். பட் எப்படி இருந்தாலும் சாதாரண மீனுக்கு இருக்கிற ஸ்விம் பிளாடரும் ஷார்க்குக்கு இருக்கிற மிகப்பெரிய லிவரும் ஒரே வேலையை தான் செய்யுது. அதுங்களை சமநிலையோட மிதக்க வைக்குது. அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதும் அதிக எனர்ஜி தரக்கூடிய கிளைக்கோ, சுகர், ஆயில் மாதிரியான பொருட்களையும் சேமித்து வைக்கிறதும் இந்த கல்லீரல் தான். அப்போது சுறாக்களோட அதிக ஆற்றல் நிறைஞ்ச ஒரு எனர்ஜி ரிச் ஆர்கன்னா அது லிவர் தான். அதுதான் ஷார்க்கோட உடம்புல இருக்க ஒரு ஜாக்பாட். இதனால தான் கில்லர் வேல் ஷார்க்கோட முழு உடலையும் சாப்பிட்றதுக்கு பதிலாக அதோட லிவரை மட்டும் சாப்பிடுதுங்க. ஏன்னா அதுங்களுக்கு தேவையான அதிகப்படியான சத்து இந்த ஒரு பகுதியில் இருந்தே கிடைக்குது. மிச்சம் எந்த உடல் பகுதியும் அந்த அளவுக்கு சத்து கிடையாது. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஓர்காஸ் ஷார்க்கோட லிவரை மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற உடல் பாகங்களை அப்படியே விட்டுட்டு போயிடுது. அது தண்ணிக்குள்ளே மூழ்கி நாளடைவில் டீகாம்போஸ் ஆகுது. முன்னாடி நாம் பார்த்த சவுத் ஆப்பிரிக்காவோட கான்ஸ்பாயில் சுற்றிக்கிட்டு இருந்த 2 ஓர்காஸான போர்ட்டுக்கும் ஸ்டார்ட் போர்டுக்கும் ரொம்ப வித்தியாசமாக அதுக்கூட மேல் துடுப்பு வளைஞ்சிருக்கு. இது மோஸ்ட்லி ஜூக்கில் இருக்க ஓர்காஸுக்கு தான் இப்படி இருக்கும். கடலில் வாழ்கிற ஓர்காஸுக்கு சாதாரணமாக இந்த மாதிரி ஃபின்ஸ் வளைஞ்சிருக்காது. இப்போது இப்படி வளையுதுன்னா இதுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக இருக்கும்னு கெஸ் பண்ணப்படுது. ஊட்டச்சத்து குறையிறதுக்கு கடலில் கழிவுகள் கலக்கிறதும் காலநிலை மாறுபாடும் காரணமாக அமையலாம். ஸோ ஓர்காஸுக்கு இப்படி குறையிற ஊட்டச்சத்து ஷார்க்கோட லிவரில் அதிகப்படியாக இருக்கலாம். அதனால தான் கில்லர் வேல் ஷார்க்கை வேட்டையாடி அதோட லிவரை சாப்பிடுதுன்னு கெஸ் பண்ணப்படுது. இதுக்கு என்ன காரணமாக இருந்தாலும் ஓர்கா சுறாவை வேட்டையாடி கல்லீரலை சாப்பிடுதுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. கிரேட் ஒயிட் ஷார்க்ஸ் மட்டும் இல்லை, மற்ற சுறா இனங்களையும் இதுங்க வேட்டையாடி கல்லீரலை சாப்பிடுதுங்க. ஸோ இதோட விளைவுகளும் ரொம்ப பெருசாக சுற்றுச்சூழலையும் பொருளாதாரத்திலையும் பெரிய பாதிப்பை கொண்டு வந்திருக்கு. டே, என்னடா காமெடி பண்ணுறியா? ஓர்கா சுறாவை வேட்டையாடுறதால பெருசாக என்ன பாதிப்பு வந்துட போகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த இடத்துலலாம் ஓர்கா சுறா மேலே தாக்குதல் நடத்தினதோ அங்கிருந்த மற்ற சுறாக்களும் பயந்து அந்த இடத்த விட்டு மொத்தமாக வெளியேறிடுது. வெளியேறின சுறாக்கள் மாதக்கணக்கிலையோ சில நேரம் வருஷக்கணக்கிலையோ அந்த இடத்துக்கு திரும்பி வர்றதே கிடையாது. இதனால் 2 விஷயங்கள் பாதிக்கப்படுது. ஒன்று, சீல்ஸை வேட்டையாட சுறாக்கள் இல்லாததால் சீல்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும். அதிக சீல்ஸ் அதிக மீன்களை சாப்பிடும். மீன்களை நம்பியிருக்க மற்ற விலங்குகள் பாதிக்கப்பட்டு எக்கோசிஸ்டம் பாதிக்கப்படும். 2வது விஷயம் என்னன்னா, எந்தெந்த இடத்த விட்டு சுறாக்கள் போனதோ அந்த இடங்கள் எல்லாமே கேஜ் டைவிங் டூரிசத்துக்கு ஃபேமஸான பிளேஸாக இருக்குது. உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியாவோட நெப்டின் ஐலாண்ட் கேஜ் டைவிங்க்கு ரொம்ப ஃபேமஸ். கேஜ் டைவ்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்விம்மிங் சூட்டை போட்டுக்கிட்டு தண்ணிக்குள்ளே இருக்க கூண்டுக்குள்ளே சேஃபாக இருந்துக்கிட்டு சுறாக்களை லைவாக பார்த்து ரசிக்கலாம். இந்த டூரிசம்னால வருஷத்துக்கு ஆஸ்திரேலியாவுக்கு $11 மில்லியன் கெயின் ஆகும். ஆனால் இப்போ சுறாக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டதால டூரிசம் மோசமாக பாதிக்கப்பட்டு எக்கானமி பாதிக்கப்படுது. சரி, அடுத்து எப்படி ஆர்கா சுறாக்கள் மேலே தாக்குதல் நடத்தின உடனே மற்ற சுறாக்களுக்கு இந்த நியூஸ் பரவி மொத்த சுறாக்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது? ஒருவேளை ஆளுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நியூஸ் வேகமாக பரவுதோ? அப்படிலாம் எதுவும் இல்லை. அதுங்க கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்குது. என்னென்னா, அதுதான் வாசனையை உணரும் திறன். ஒரு கிரேட் ஒயிட் ஷார்க்கால் 100 லிட்டர் தண்ணியில் 1 துளி ரத்தம் கலந்துருந்தா கூட அந்த 1 துளி ரத்தத்தோட வாசனையை 1/4 மைல் தூரத்தில் இருந்தே உணர முடியும். இப்படி இருக்கும்போது எப்போ எல்லாம் ஓர்காஸ் கிரேட் ஒயிட் ஷார்க் மேலே தாக்குதல் நடத்தி அதை கொல்லுதோ இறந்த அதோட உடல் தண்ணியில் மூழ்கி டீகம்போஸ் ஆகுது. டீகம்போஸ் ஆன கிரேட் ஒயிட் ஷார்க்கோட இறந்து போன உடல்ல இருந்து நெக்ரோமோன்ஸுங்கிற ஒரு ஃபெரோமோன் வாசனை உருவாகுது. இந்த வாசனையை ஸ்மெல் பண்ண மற்ற ஷார்க்ஸ் ஆபத்தை உணர்ந்து அங்கிருந்து மொத்தமாக வெளியேறுது. உண்மையில் இறந்து போன ஷார்க்கோட உடலிருந்து வந்த வாசனையால் தான் மொத்த ஷார்க்ஸும் கிளம்பிச்சாங்கிறத உறுதிப்படுத்த ஆய்வாளர்களால் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தப்பட்டது. தேடி கண்டுபிடிச்சி ஒரு கிரேட் ஒயிட் ஷார்க்குக்கு எந்த கெமிக்கல்ஸும் கலக்காத ஒரு மீனோட இறைச்சி துண்டு போடப்பட்டது. அதை எந்த தயக்கமும் இல்லாமல் கிரேட் ஒயிட் ஷார்க் சாப்பிட்டது. ஆனால் நெக்ரோமோன்ஸ் வாசனை கலந்த மீனோட இறைச்சியை துண்டை போடும்போது ஃபஸ்ட்டு அதை முழுங்கி அப்புறம் அதை துப்பிட்டு போயிடுது. ஃபர்ஸ்ட் இறைச்சியை சாப்பிட்டப்ப அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்த கிரேட் ஒயிட் ஷார்க் நெக்ரோமன் கலந்த இறைச்சியை சாப்பிட்டப்ப அங்கிருந்து மொத்தமாக போயிடுச்சு.
இது மூலமாக இறந்து போன சுறாவோட உடலிருந்து வெளியேறின நெக்ரோமன் ஸ்மெல்லால் தான் மொத்த ஷார்க்கும் அந்த இடத்த காலி பண்ணியிருக்கு. அப்போது கில்லர் வேல்ஸால் தாக்கப்பட்டு இறந்து போன ஒரு கிரேட் ஒயிட் ஷார்க்கோட டீகம்போஸ் ஆன பாடியிலிருந்து வெளிவர நெக்ரோமன் ஸ்மெல் மற்ற ஷார்க்குக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக அமையுது. அதாவது உங்களில் ஒரு ஷார்க்கு இங்கே இறந்து கிடக்கு, இந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியேற வேண்டிய நேரம் வந்துடுச்சு, ஏதோ ஒன்று உங்களை தாக்க காத்திருக்குன்னு மற்ற ஷார்க்கை எச்சரிக்கை கொடுத்து வெளியேற்றுது. இது ஷார்க்குக்கு ஒரு நல்ல விஷயந்தான், மிகப்பெரிய எவால்யூஷனரி அட்வான்டேஜை கொடுத்துருக்கு. ஷார்க்கை ரொம்ப நாள் வாழ வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது இருக்குது. அப்போது கடைசியாக கடலோட ஒரே ஒரு ஏபெக்ஸ் பிரெடேட்டராக ஓர்காஸ் தங்களை நிரூபிச்சிருக்கு. அதே நேரத்தில் கிரேட் ஒயிட் ஷார்க் ஏபெக்ஸ் பிரெடேட்டர் பட்டத்தை இழந்திருக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓர்காஸ் அண்ட் கிரேட் ஒயிட் ஷார்க்கை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.